அனைவருக்கும் வணக்கம். கொழும்பு மாநகர சபை தேசிய மக்கள் சக்தி வசமானது. புதிய மேயராக வீராய் கெலி பல்தாசருக்கு தெரிவு. கொழும்பு மாநகர சபையை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியதோடு அதன் புதிய மேயராக தேசிய மக்கள் சக்தி சார்பில் வீராய் கெலி பல்தசார் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு மாநகர சபை மேயரை தெரிவு செய்வதற்காக இரகசிய வாக்கெடுப்பு சர்வதேச வர்த்தக போரினால் இலங்கையின் ஏற்றுமதி பெருமளவு பாதிப்பு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் சுட்டிக்காட்டு சர்வதேச வர்த்தக போரை காரணமாக இலங்கையின் ஏற்றுமதி தொழில்துறை மிக பெரும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளதென ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் சர்வதேச வர்த்தக போரினால் இலங்கையின் ஏற்றுமதி பெருமளவு பாதிப்பு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் சுட்டிக்காட்டு சர்வதேச வர்த்தக போரை காரணமாக இலங்கையின் ஏற்றுமதி தொழில்துறை மிக பெரும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளதென ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் டார்க் எச்சரித்துள்ளார். இது சம்பந்தமான விரிவான செய்திகளையும் பின்னர் பார்க்கலாம். எரிபொருள் பெற்றுக்கொள்ள யாழில் மீண்டும் எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக வரிசையாக வாகனங்கள், மோட்டார் வாகனங்களில், சைக்கிள்களில் தூரத்திலிருந்து எரிபொருளை பெற்றுக்கொள்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இது சம்பந்தமான விரிவான விளக்கங்களை பின்னர் பார்ப்போம். போதிய அளவு எரிபொருள் கையிருப்பு, சேர்க்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்த வேண்டாம், அரச அதிபர் பிரதீபன் வேண்டுகோள். இது சம்பந்தமான விரிவான செய்திகளை பின்னர் பார்ப்போம். ஈரான் உளவுத்துறை தலைவர் கொலை, மத்திய கிழக்கில் தொடரும் பதட்டம். ஈரானிய உளவுத்துறை தலைவர் மற்றும் 2 தளபதிகள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். இது சம்பந்தமான விரிவான செய்திகளையும் பார்ப்போம். இஸ்ரேலுக்கு இலங்கையர்களை அனுப்புவது இடைநிறுத்தம். லொத்தர் சீட்டெழுப்பில் குர்நாகல் வாசிக்கு 47.4 கோடி அதிர்ஷ்டம். இனி விரிவான செய்திகளை உங்களுக்காக பார்ப்போம். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் எமது காணொலிக்கு முதல் தடவையாக நீங்கள் வந்திருப்பேன் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து எமது காணொலியை பார்ப்பவராக இருப்பேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். கொழும்பு மாநகர சபை தேசிய மக்கள் சக்தி வசமானது. புதிய மேயராக வீராய் கொல்லி பல்தாஸ் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். கொழும்பு மாநகர சபையை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியதோடு அதன் புதிய மேயராக தேசிய மக்கள் சக்தி சார்பில் வீராய் கொல்லி பல்தாசர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு மாநகர சபை மேயரை தெரிவு செய்வதற்காக இரகசிய வாக்கெடுப்பு மேற்கொள்ள மேல் மாகாண உள்ளூராட்சி சபை ஆணையாளர் எஸ்கே சுந்தர முன்னிலையில் நேற்று ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது. அதற்கமைய இரகசிய வாக்கெடுப்பு நடவடிக்கைகள் நடைபெற்றது. கொழும்பு மாநகர சபை மேயருக்காக தேசிய மக்கள் சக்தி சார்பில் வீராய் கொலி பல்தசாரும், ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் ரிஷாக் ஷரூக்கும் போட்டியிட்டனர். தேசிய மக்கள் சக்தி சார்பில் வீராய் கெலி பல்தாசர் 61 வாக்குகளை பெற்று, ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட ரிஷாக் ஷரூக் 54 வாக்குகளையும் பெற்றிருந்தனர். இந்த நிலையில் கொழும்பு மாநகர சபையின் பிரதி மேயராக கோமந்த குமார தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் ஏற்றுமதி பெருமளவு பாதிப்படைந்துள்ளதாக சர்வதேச வர்த்தக போர்தான் இதற்கு காரணம் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் தெரிவித்துள்ளார். சர்வதேச வர்த்தக போர் காரணமாக இலங்கையின் ஏற்றுமதி தொழில்துறை பெரும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளது என ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் டார்க் எச்சரித்துள்ளார்.
ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகள் சபை ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை 59வது அமர்வை ஆரம்பித்து வைத்து உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் சமீபத்திய வரிகள் குறித்து இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ள மனித உரிமை ஆணையாளர், வர்த்தக போரின் அதிர்ச்சிகள் 3ஆம் உலக நாடுகளை சுனாமியின் வலுவோடு தாக்கும் என தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை பேரவையின் கரீபியன் நாடுகள், அபிவிருத்தி அடைந்து வரும் சிறிய தீவு நாடுகள் ஆகியவை மோசமான பாதிப்பை எதிர்கொள்ளும் என குறிப்பிட்டுள்ளார். அவர் இலங்கை, பங்களாதேஷ், கம்போடியா, வியட்நாம் போன்ற ஏற்றுமதி தொழில்துறையை அடிப்படையாக கொண்ட நாடுகள் பெரும் பேரழிவை பாதிப்புகளை எதிர்கொள்ளும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எரிபொருள் பெற்றுக்கொள்ள யாழில் மீண்டும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் என்ற அச்சத்தின் பெருமளவிலான மக்கள் நேற்று யாழ்ப்பாணத்தில் வரிசையில் காத்திருந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஈரான், இஸ்ரேல் இடையே நிலவும் போர் பதற்றம் காரணமாக எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் என சமூக வலைத்தளங்களில் செய்தி பரவி வந்துள்ளது. இதனை அடுத்து நேற்று மதியம் முதல் யாழ்ப்பாணத்தில் உள்ள பல எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் முன்பாக நீண்ட வரிசையில் எரிபொருளை பெற்றுக்கொள்ள ஏராளமான மக்கள் காத்து நின்றனர். அத்துடன் சில எரிபொருள் நிலையங்களில் எரிபொருள் முடிவடைந்து விட்டதாக அறிவித்தல் பலகைகள் கூட காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. போதிய எரிபொருள் கையிருப்பு, செயற்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்த வேண்டாம். அரச அதிபர் மா பிரதீபன், யாழ் மாவட்டத்தில் எரிபொருள் தாராளமாக காணப்படுகிறது, செயற்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்த வேண்டாம் என யாழ் மாவட்ட அரச அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். நேற்று ஊடகங்களுக்கு வெளியிட்ட காணொலி ஒன்றிலேயே இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். அதில் மேலும் தெரிவித்துள்ளதாவது, யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் எரிபொருளுக்கான செயற்கை தட்டுப்பாடு நிலவரம் உருவாக்கி இருப்பதை அறிய முடிகிறது. நேற்று அனுராதபுரத்தில் இருந்து கொள்கலன்களில் 66,000 லிட்டர் வீதம் 1,51,800 லிட்டர் பெட்ரோல் யாழ் மாவட்டத்துக்கு எடுத்து வரப்பட்டு எரிபொருள் விற்பனை நிலையங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. இதேவேளை நாளையும் இதே அளவு எரிபொருள் எடுத்து வரப்பட்டு யாழ் மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் விற்பனை நிலையங்களுக்கு வழங்கப்படுவதற்குரிய ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அண்மையில் திறந்து வைக்கப்பட்டுள்ள காங்கேசன்துறை எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கும் தொடர்ச்சியாக எரிபொருள் எடுத்து வரப்பட்டு சேமிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் யாழ் மாவட்ட மக்கள் இவ்வாறான செயற்கையான எரிபொருள் தட்டுப்பாட்டை உருவாக்க வேண்டாம் என்று கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். இது தொடர்பாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் வடபிராந்திய அலுவலகம் தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது என்றார். உளவுத்துறை தலைவர் கொலை, மத்திய கிழக்கில் தொடரும் பதற்றம். ஈரானில் உளவுத்துறை தலைவர் மற்றும் 2 தளபதிகள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் குறித்து ஆங்கில செய்தி சேவை ஒன்றுக்கு இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு அளித்த பேட்டியில், தெஹ்ரானில் உள்ள ஈரானின் உளவுத்துறை தலைவர் மற்றும் 2 தளபதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக அறிவித்தார். இதனிடையே ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் உளவுத்துறை தலைவர் முகமது கஸ்வமி மற்றும் துணைத் தலைவர்கள் கஷன் முகாஹொக் மற்றும் மொக்சன் பஹேரி ஆகியோர் கொல்லப்பட்டதாக ஈரான் ஊடகம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் பதட்டம் அதிகரித்து வரும் நிலையில் தற்போது இஸ்ரேலின் 2 மொசாட் உளவாளிகள் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அண்மைய நாட்களாக ஈரான் இஸ்ரேல் மோதல் என்பது அதிகரித்து உச்சத்தை அடைந்துள்ளது. அணு ஆயுதத்தை தயாரிப்பதில் ஈரான் தீவிரமாக செயற்பட்டு வருகின்ற நிலையில் அது தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் மேற்கொண்டது. இரு நாடுகளுக்கும் இடையில் போர் பதட்டம் அதிகரித்து வரும் நிலையில் இஸ்ரேலின் மொசாட் அமைப்பின் 2 நபர்களை ஈரான் கைது செய்துள்ளதாக இஸ்ரேலின் செய்திகளை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன. அல்போர்ஷ் மாகாணத்தில் வெடிப்பொருட்கள் மற்றும் மின்னணு சாதனங்களை தயாரித்து கொண்டிருந்த போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஈரானின் அரச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது. இஸ்ரேலுக்கு இளைஞர்களை அனுப்புவது இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு வேலைவாய்ப்புக்காக இளைஞர்களை அனுப்புவது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கோமக சந்திர தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நிலவும் போர் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக நேற்று கொழும்பில் நடைபெறும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்துள்ளார்.
லொத்தர் ஷீட்டிலிப்பில் குர்நாகல் வாசிக்கு 47.4 கோடி அதிர்ஷ்டம். லொத்தர் சபையின் மெகா பவர் லொத்தர் ஷீட்டிலிப்பு நேற்றைய ஷீட்டிலிப்பில் குர்நாகல் மாவட்டத்தில் கொக்கரல்ல பிரதேசத்தைச் சேர்ந்த வெற்றியாளர் ஒருவருக்கு மெகா சூப்பர் பரிசு தொகையாக 47.4 கோடி ரூபாய் கிடைக்கப்பெற்றுள்ளது.